ஸ்ரீ அவந்தி திருத்தல மாகாத்மியம் 60ஆம் அத்தியாயம். இடைக்கால மாதத்தின் முக்கியத்துவம். வியாசமா முனிவர் கூறினார், பாவமற்றவரே, புருஷோத்தமர் என்று முன்பு தங்களால் கூறப்பட்டது. தீர்த்தம் ஒரு பெரிய புனித இடம். புனிதமானவரே, அந்த தீர்த்தத்தின் மகத்துவத்தை எனக்கு விரிவாக கூறுங்கள். பிரம்மத்தை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, தங்களிடமிருந்து இதனை செவிமடுக்க விரும்புகிறேன். சனத்குமாரர் கூறினார், பிராமணர்களில் மிகச் சிறந்தவரே, பாவங்களை நீக்கும் சிறந்த கதையை கேளுங்கள். அதை செவிமடுப்பதன் மூலம் மட்டுமே பெரும் பாவங்கள் அழிக்கப்படும். ஐயனே, முந்தைய கல்பங்களில் அற்புதமான மற்றும் தூய்மையான வைகுந்தத்தில் பகவான் ஸ்ரீராமபிரானின் இறைவன் சனகர் மற்றும் பிறருடன் மற்றும் அவரது உதவியாளர்களுடன் அமர்ந்திருந்தார். சிறந்த நடத்தை கொண்ட சிறந்த முனிவர்களும் ரித்திகள், சித்திகள் மற்றும் பிற நல்ல குணங்களை கொண்ட படைப்பாளரான தாத்தாவான பிரம்மதேவரும் இருந்தனர். அவருக்கு மகத் மற்றும் பிற கொள்கைகள் சேவை செய்தன. அவருக்கு எல்லா இடங்களிலும் சத்தமாக பாடும் கணங்கள், கந்தர்வ குழுக்கள் போன்றவர்கள் சேவை செய்தனர். சிந்தாமணி ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான முற்றங்களில் தெய்வீக கன்னிகைகளின் குழுக்கள் நடனமாடிக்கொண்டிருந்தன. முரணை கொன்றவர் கல்ப மரங்களின் நிழலில் அமர்ந்திருந்தார். அவர்கள் அனைவரும் மத தலைப்புகள் குறித்த விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் பிரம்மதேவரின் பாதைகளை முழுமையாக அறிந்திருந்தனர். அவர்கள் நடுவிலிருந்து பராபாஷா சிறந்த பேச்சு பராபாணி கமலாதிபதியிடம், அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் லக்ஷ்மிபதியிடம் கேட்டார். தேவி லக்ஷ்மிபதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், தகுதியான சடங்குகள் குறித்த உத்தரவை நான் சரியாக கேட்க விரும்புகிறேன். மிகவும் புத்திசாலி, தாங்கள் எல்லாம் அறிந்தவர். இது தங்களுக்கு பிரியமானால் அதை கூற வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறலானார், அழகான பெண்மணி, தானம், தர்மம், ஸ்நானம் அதாவது நீராடல், தபஸ் மற்றும் சார்தம் எப்போதும் பாராட்டத்தக்கவை. ஆனால் ஆணைகளின்படி செய்யப்பட்டால் இவை அனைத்தும் முடிவில்லாத நன்மையை தரும். தானம், ஸ்நானம் அதாவது நீராடல், தபஸ் மற்றும் ஸ்ரார்த்தம் ஆகியவை ஒரு தீர்த்தம். சன்னதி மற்றும் பிராந்தியத்தில் சரியான இடம், நேரம், பர்வம், சிறப்பு சந்தர்ப்பம் ஆகியவற்றில் செய்யப்படும் போது முனிவர்களால் நித்திய நன்மையை பெற்றவையாக மகிமைப்படுத்தப்பட்டுள்ளன. தானத்தின் பயன் அதிகரிப்பு. முழு நிலவு நாளில், அமாவாசை நாளில், சங்கராந்தி சூரியனின் சஞ்சாரம், கிரகண நாளில் மற்றும் வைத்ருதி மற்றும் வியாதிபாத யோகங்களில் செய்யப்படும் போது அறிவிக்கப்படுகிறது. பாஸ்கர திருத்தலம், குருக்ஷேத்திரம், புஷ்கரம், கோதாவரி, கயை, அமரகண்டக தீர்த்தம் மற்றும் அவந்தி ஆகிய புனித தலங்களில் புனித நெருப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்டவை மற்றும் கங்கையில் மத பரிசாக வழங்கப்படுவது நித்திய நன்மை பயக்கும். எனவே பண்டிகை காலங்களில் ஒருவர் ஒரு தீர்த்தரை காண வேண்டும். தீர்த்தங்கள் மற்றும் பர்வங்களை குறித்து கவலை கொள்ளாத ஒருவர் நிச்சயமாக அழுக்கு துணிகளை அணிந்தவராகவும், துரதிருஷ்டசாலியாகவும், முட்டாள்தனமாகவும், சோம்பலாகவும், நோயால் பாதிக்கப்படாதவராகவும் மாறுகிறார். தேவி ருக்மிணி கூறினார், புண்ணியவான்கள் குறிப்பாக கடைபிடிக்க வேண்டிய யோகங்கள் யாவை? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், பாவமற்ற பெண்ணே, புண்ணியகர்களை குறித்து நீங்கள் ஒரு பொருத்தமான வினாவினை எழுப்பியுள்ளீர்கள். ஒரு மல மாசம், இடைக்கால மாதம் வரும்போது ஆண்கள் விரதங்களை கடைபிடிக்கவில்லை என்றால், அற்புதமான பெண்ணே, அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் வறுமையால் துன்புறுத்தப்படுவார்கள். தேவி ருக்மிணி கூறினார், மல மாசம் எந்த இயல்புடையது? அது எந்த யோகத்தில் நட்சத்திரங்களின் சேர்க்கை வருகிறது? அது எந்த நேரத்தில் வருகிறது? இதை எனக்கு விரிவாக விவரிக்கவும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அழகான பெண்ணே, எது பொருத்தமானது என்பதை தாங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். இது போன்ற ஒரு கேள்வி இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது. தேவதைகள் மற்றும் பித்ருக்கள் தொடர்பான அனைத்து சடங்குகளும் மல மாதத்தில் உள்ள விதிகளின்படி செய்யப்பட வேண்டும். முடி இறக்குதல், முழஞ்சி அணிதல், புனித நூல் விழா, திருமணம், விரதங்கள் மற்றும் குறிப்பாக இல்லத்தரசர்களால் அது தவிர்க்கப்பட வேண்டும். 3 ஆண்டுகளின் முடிவில் சூரியனின் சஞ்சாரம் இல்லாத இந்த மாதம் வருகிறது. எனவே இது அதிக மாசம், கூடுதல் மாதம் என்று அழைக்கப்படுகிறது.
புருஷோத்தம வடிவில் நான் எப்போதும் ஆதி மாதத்தின் தலைமை பொறுப்பை கொண்டுள்ளேன். என் பெயரால் பெயரிடப்பட்ட மகா காலவனத்தில் உள்ள தீர்த்தம் மிகவும் அற்புதமானது. புருஷோத்தம என்ற எனது இருப்பிடம் எப்போதும் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. எனவே நான் தங்களுடன் என் பெயரால் பெயரிடப்பட்ட தீர்த்தம் அமைந்துள்ள மகா காலவனத்திற்கு செல்ல வேண்டும். அன்பானவரே, புனித நீராட அங்கு வரும் உயிரினங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாதது எதுவும் இருக்க இயலாது. செல்வம், உணவு தானியங்கள், மகன்கள், மனைவி போன்றோர் நிரந்தர மகிழ்ச்சியை பெறுவார்கள். சூரிய போக்குவரத்து இல்லாத போதும் என்னை கருத்தில் கொண்டு புனித விரதத்தை செய்ய வேண்டும். புருஷோத்தம வடிவில் எனக்கு எப்போதும் ஆதி மாதத்தின் தலைமை பதவி உண்டு. உதாரணமாக, திறமையான மனிதர்கள் தானம், தபம், நீராடல், ஹோமம், வேத ஆய்வு, பித்ருக்களுக்கு திரவியங்கள் மற்றும் மதிய வேளையில் தெய்வங்களை வணங்குதல் எல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு நித்திய நன்மையை தரும். கமலா தேவியே, அலட்சியத்தால் மல மாதம் அவர்களை பொறுத்தவரை புனித செயல்கள் இல்லாமல் வெற்றிடமாகிவிட்டால் அவர்கள் எப்போதும் வறுமையால் பாதிக்கப்படுவார்கள். அவர்களின் துக்கமும் நோயும் அதிகரிக்கும். ஆதி மாதம் வரும்போது ஒருவர் அவந்தியில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சந்தேகத்திற்கிடமின்றி நான் உங்களுக்கு, அதாவது செழிப்பு, செல்வம் போன்றவை அன்பினால் அவர்களுக்கு வழங்குவேன். ஒரு சிறிய பரிசு கூட போதுமானது. அவர்கள் சேவை மூலம் செய்வது மிக குறைவாக இருக்கலாம். என் தயவால் இனிமையான பார்வை கொண்ட பெண்ணை எல்லாம் அதன் நன்மையில் எல்லையற்றதாக இருக்கும். தேவி கூறினார், புனித விரதங்களின் தலைவரே, தாங்கள் குறிப்பிட்ட ஆதி மாதத்தின் மகத்துவம் இதுதான். அது அனைத்து ஆசைகளையும் வரங்களாக வழங்குகிறது. ஆதி மாதத்துடன் தொடர்புடைய புண்ணிய விரதத்தின் விவரங்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அன்பான பெண்ணே, சூரிய போக்குவரத்து இல்லாத மாதம் வரும்போது தங்கள் சொந்த நலனை விரும்பும் ஆண்கள் பெரும் விழாக்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். சூரர்களின் தெய்வமே, துக்கத்தை அளிக்கும் விரதத்தை காட்டிலும் இந்த மாதத்தின் இருண்ட பாதியின் 8வது, 9வது அல்லது 14வது சந்திர நாளில் அனுசரிக்க வேண்டும். ஒருவரின் உடைமையில் உள்ள அனைத்தையும் தான தர்ம பரிசுகளில் அடங்கும். புண்ணிய நாளில் அவர் அதிகாலையில் எழுந்து காலையில் வழக்கமான சடங்குகளை செய்ய வேண்டும். பின்னர் அவர் சபதம் எடுத்ததாக முறையாக அறிவிக்கிறார். அதன் பிறகு அவர் தனது இதயத்தில் வாசுதேவரை நினைவு கூற வேண்டும். அவர் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், அல்லது ஒருவேளை உணவு உட்கொள்ள வேண்டும், அல்லது இரவு உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். பெருமை மிக்க பெண்ணே, சபதம் கடைபிடிப்பது குறித்து முடிவு செய்த பின்னர் அவர் பிராமணர்களை அவர்களின் மனைவியுடன் அழைக்க வேண்டும். அவர்கள் நல்ல நடத்தை மற்றும் உன்னத குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். முன்னுரிமை உறவினர்களாக இருக்க வேண்டும். பின்னர் நண்பகலில் அவர் நித்திய இறைவனை தேவி ஸ்ரீ லக்ஷ்மியுடன் ஐக்கியமாக சடங்கு ரீதியாக நிறுவ வேண்டும். அந்த தெய்வத்தை பிராமணர்கள் வேத மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் விரிசல் அல்லது பிளவு இல்லாத ஒரு பானையில் நிறுவ வேண்டும். அவர் இறைவனையும் பிதாமகரையும், அதாவது படைப்பாளரான பிரம்மதேவர் அவரையும் மிகுந்த பக்தியுடன் கோத்திரீகர்களுடன், ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்களுடன் வணங்க வேண்டும். தெய்வத்தை வாசனை, நீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால் நிறுவ வேண்டும். நெய்வேத்தியம் 9 வகையான இனிப்புகளை கொண்டிருக்க வேண்டும். தூபம், தீபம், ஆடைகள், மஞ்சள் பட்டு, மூடும் துணி போன்றவற்றை வழங்க வேண்டும். விரதத்தை கடைபிடிப்பவர் மணிகள், மிருதங்கங்கள் போன்ற சத்தமாக ஒலிக்க, கற்பூரம், அகல்லோச்சம் மற்றும் சந்தனம் ஆகியவற்றை கொண்டு ஆராதிக்க வேண்டும். விளக்குகளை அசைத்தல் அவற்றை செய்ய வேண்டும். எல்லையற்ற நன்மைக்காக அவர் நெருப்பு கொடிகளையும் கற்பூரம் போன்றவற்றிற்கும் பதிலாக அவற்றை பயன்படுத்தலாம். அவை கிடைக்கவில்லை என்றால் பின்னர் அவர் ஒரு செப்பு பாத்திரத்தில் வைத்திருக்கும் தண்ணீரில் சந்தனம், பச்சை அரிசி, தானியங்கள் மற்றும் மலர்களை வைக்க வேண்டும். பக்தர் தனது மனைவியுடன் மகிழ்ச்சியான மனதுடன் அர்க்கியத்தை வழங்க வேண்டும். தண்ணீரில் வைக்கப்படும் பொருள்களில் 5 வகையான இரத்தினங்களை சேர்க்க வேண்டும். மிகுந்த பக்தியுடன் உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்து முழங்கால்களை தரையில் வைத்து முழங்கால்களை ஊன்ற வேண்டும். அர்க்கியத்தை வழங்குவதற்கான மந்திரத்தை கூற வேண்டும்.
பகவானே, அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை காட்டுங்கள். பிரபஞ்சத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமானவரே, இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொண்டு முழு நன்மையையும் அளிப்பவராக இருங்கள். பிரார்த்தனைக்கான மந்திரத்தை கூறி சுயமாக பிறந்த பிரம்மதேவரே, அளவிட முடியாத மகிமை கொண்ட தங்களுக்கு வணக்கம். ஸ்ரீயை மகிழ்விப்பவரும் பிரம்மதேவரின் பேரின்பமும் கருணைக்கு காரணமானவருமான உங்களுக்கு வணக்கம். கோவிந்தனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்த பிறகு பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை நினைவு கூர்ந்தாலும் அவர் தூய பிராமணர்களையும் அவர்களின் மனைவியரையும் அவர்கள் நீராடிய பிறகு வணங்க வேண்டும். விதிகளின்படி அவர்களை வணங்கிய பின்னர் அவர் அவர்களுக்கு நெய் மற்றும் பால் பாயாசம் ஊட்ட வேண்டும். கல்வி மற்றும் பணிவு கொண்ட பிராமணர்களுக்கு விதிகளின்படி தனது மனைவியுடன் இணைந்து உணவளித்த பின்னர் பொருத்தமான முறையில் அவர் தனது சக்திக்கு ஏற்ப ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் குங்கும பூவால் அவர்களை வணங்க வேண்டும். உணவளிக்கும் போது பின்வருவனவற்றை வழங்க வேண்டும்: திராட்சை, மாம்பழம், விளாம்பழம், பேரிச்சம்பழம், மாம்பழம், தேங்காய், பலாப்பழம், வாழைப்பழம், தோடம்பழம், மாதுளை, நெய்யில் சமைத்த அரிசி மற்றும் கோதுமை, மென்மையான வடைகள், நெய் மற்றும் சர்க்கரை நிரப்பப்பட்ட கர்ணிகா மற்றும் கண்ட மண்டகங்கள் போன்ற இனிப்பு வகைகள், வெள்ளரி வகைகள், முள்ளங்கியுடன் கூடிய காய்கள் மற்றும் பல்வேறு வகையான காய்கறிகள், பழுத்த மற்றும் பழுக்காத மாம்பழங்கள் தனித்தனியாக வழங்க வேண்டும். இவை போன்றவை போஜனமாக கொடுக்கப்பட வேண்டும். இது போன்று 4 வகையான உணவுப் பொருட்களையும் வழங்க வேண்டும். குறிப்பாக குமிழ் போன்ற வேர்களை வழங்க வேண்டும். நறுமணம் மிக்க பால் பொருட்களை பரிமாறிய பின்னர் அவர் மெதுவாகவும் மென்மையாகவும் பேச வேண்டும். இந்த சுவையான சாறு மற்றும் உணவுப் பொருட்கள் உங்கள் அனைவருக்கும் தயாராக உள்ளன. உங்கள் ரசனைக்கு ஏற்றது எதுவாக இருந்தாலும் கேட்கப்படலாம். நான் சமைத்தது தங்கள் அனைவருக்கும் தான். அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு அருள் செய்யப்பட்டுள்ளது. என் இல்ல மகிழ்ச்சிக்காகவே செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அவர் வெற்றிலை மற்றும் பண பரிசுகளை வழங்கிய பின்னர் அந்த பிராமணர்களை அனுப்ப வேண்டும். தெய்வமே, 4 பொருள்களுடன் கலந்த தாம்பூலம் வெற்றிலை எனக்கு மிகவும் பிரியமானது. ஒரு சிறந்த பிராமணருக்கு அதை வழங்குபவர் செழிப்பானவராக மாறுவார். அன்பானவரே, தாம்பூலத்தின் மூலம் அவரது மனைவி அதிர்ஷ்டசாலியாகவும் நல்ல நடத்தை உடையவராகவும் தனது மக்களுக்கு அன்பானவராகவும் மாறுகிறார். மகன்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கேசவன் இலைகளால் மகிழ்ச்சி அடைகிறார். தேவி உமையுடன் ஈசனார் பாக்கு பழங்களால் மகிழ்ச்சி அடைகிறார். நெருப்பு கடவுள் சுண்ணான்பினால் மகிழ்ச்சி அடைகிறார். மன்மதன் அன்பினால் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த 4லும் 3 உலகங்களையும் வளர்க்கும் இந்த விஸ்வரூபர் மகிழ்ச்சி அடைகிறார். இவ்வாறு அவர் பிராமணர்களை அவர்களின் மனைவியுடன் நன்கு திருப்திப்படுத்த வேண்டும். அவர்களின் கரங்களில் இனிப்புகளை வழங்கி கிராமத்தின் எல்லை வரை அவர்களை பின்பற்ற வேண்டும். அதன் பிறகு அவர் தனது உறவினர்களுடன் சேர்ந்து உணவை உட்கொள்ள வேண்டும். என் அன்பானவரே, சூரிய போக்குவரத்து இல்லாத இந்த நேரத்தில், அதாவது மல மாதத்தில் இந்த விரதத்தை செய்யும் ஒரு பெண் வறுமை, மகள்கள் இல்லாதது அல்லது இறப்பதால் ஏற்படும் துக்கம் மற்றும் விதவைத்தனத்தால் பாதிக்கப்பட மாட்டாள். இதில் எந்த ஐயமும் இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மல மாதத்தில் விரதத்தை செய்பவர் எல்லா மகிழ்ச்சியையும் அனுபவிப்பார். மல மாதம் வரும்போது நாராயணரான நான் மிகுந்த பக்தியுடன் வணங்கப்படாவிட்டால் மக்கள் எப்படி நல்ல குணங்களை பெற முடியும்? அவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படும்? அவர்களுக்கு எப்படி செல்வம், நண்பர்கள் மற்றும் சிறந்த கிடைக்க முடியும்? இவ்வாறு பகவான் ஸ்ரீமன் நாராயணர் லக்ஷ்மி தேவியிடம் வினவினார். 60ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.